விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், தர்மஸ்தானம், குரு பகவானின் ஆட்சி வீடு, குதிரையை சின்னமாக கொண்ட ராசி. குதிரை மேலே ஒரு வீரன் அமர்ந்திருக்கிற ராசி தான் தனுசு ராசியுடைய சின்னம். தனுசு ராசி குதிரையினுடைய அம்சமற்ற ராசி. அஸ்வம்னா குதிரை. குதிரைக்கு சொந்தக்காரன் கற்பனசாமி குதிரையில் தான் வருவார். கற்பன் வாரான் எங்கள் கற்பசாமி, கார்மேகம் போல வாரான் கற்பசாமி. அவனை விட்டால் வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. ஆனால் அந்த நல்ல நேரத்தை நீங்கள் தக்க வைக்கணும்னா கற்பனை தான் கும்பிடணும், கற்பனசாமியை தான் கும்பிடணும். கருப்பன் 18ஆம் படி கருப்பு, மார்நாட்டு கருப்பு, சங்கிலி கருப்பு, இப்படி எத்தனையோ கருப்பு இருக்குது. கற்பனசாமி உண்டி கருப்பன், நொண்டி கருப்பன், எத்தனை கற்பன் இருந்தாலுமே அத்தனை கற்பனுக்கு ஒரு ஆசனாக இருப்பவர் 18ஆம் படி ஐயப்பன். அந்த அரிகர புத்திரனுடைய ஆசீர்வாதம் தனுசு ராசினியர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சூரியன் 4 பேருமே இருக்கிறாங்க. 29ஆம் தேதி சனி பகவான் போய் சேர்றாரு, சந்திரனும் சேர்றாரு. ஸோ உங்கள் ராசிக்கு வேண்டிய 2, 3 கூடியவன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, தைரிய ஸ்தானாபதி, 9 கூடிய வைக்கிய ஸ்தானாபதி, 3, 11 கூடிய 6, 11 கூடிய சுக்கிரன், 7, 10 கூடிய புதன் எல்லாமே போய் சேர்ந்துட்டாங்க. 2, 3, 7, 10, 6, 11, 9, 8. ஸோ ஒரு 6 கிரகங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சங்கமிக்கின்றன. வருகின்ற 28, 29, 30 மார்ச் 3 நாளும் ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? கிரகணம் வருகிறது. ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம். உங்கள் ராசிக்கு 9 கூடிய அப்பழுக்கற்ற யோகர் சூரியன் கிரகணத்தில் மாற்றாரு, சந்திரனும் கிரகணத்தில் மாற்றாரு. பங்குனி 15 கிரகணம் வருது. சரியா? கிரகணத்தின் நேரத்தில் கவனமாக இருக்கணும். பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம் 3 பேருமே கவனமாக இருக்கணும். கிரகண தோஷம் இருக்குது. அதனால் 29ஆம் தேதி கிரகணம் முடிஞ்ச கொண்டு 30ஆம் தேதி நீங்கள் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்கிற 18ஆம் படி கற்பனசாமி கோயிலுக்கு போயிட்டு கற்பனை கும்பிட்டு வாங்க. இல்லைன்னா பெருமாளை கூட கும்பிடுங்க, வேணாம் சொல்லலை. எந்த தெய்வத்தினாச்சும் கும்பிடுங்க, ஒரு வழிபாடு பண்ணிடுங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை தான் 30ஆம் தேதி, 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை பங்குனி 16ஆம் தேதி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நான் எடுத்தோடனே எதுக்கு இந்த பரிகாரத்தை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வீடியோ முழுமையாக கேட்க மாட்டேங்கிறீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கிறீங்க. சரியா நேர்களே? பரபரப்பாக வீடியோ போட்டோம்னா பார்க்குறீங்க, பலனை சொன்னோம்னா பார்க்குறது கிடையாது. அதை நான் உங்களுக்கு குறை சொல்லலை, இயல்பாக ஆகிப்போச்சு. சரி, இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து 3 பயிற்சி நடக்குது தனுசு ராசிக்கு. இந்த வருகிற மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. மே 15ஆம் தேதி குரு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதில் சனியும் ராகும் தான் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட். குரு ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. அட் பர்சன்ட் குருவுக்கு எந்த கிரகமே மறையலை. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தனுசு ராசிக்கு. குருவுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல கேது, குருவுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு, சூரியன், இந்த அமைப்பில் இருக்குது. ஸோ குருவுக்கு எந்த கிரகங்கள் மறையாத காரணத்தினால பிரச்சனை பெருசாக இருக்காது. ஒரு ராசிக்கு பிரச்சனை வரணும்னா அந்த ராசிநாதனுக்கு மற்ற கிரகங்கள் மறையணும். குருவுக்கு 6, 8, 12 எந்த கிரகங்கள் மறையுதோ அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷமும் காரகத்துவமும் பாதிக்கப்படும். இதுதான் ஜோதிடம். இதை நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. நீங்கள் அது மாதிரி சேனல் பார்க்குறதும் கிடையாது. நான் உங்களை குறை சொல்லலை, கிரிட்டிசைஸ் பண்ணலை. அதாவது வேத ஜோதிடம் யார் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அவங்க சேனலை பார்க்கணும். சரியா நேரத்தில் நான் ஒரு ஆதங்கத்தில் பேசலை. நான் சில நேரங்களில் சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அப்படி நிலைமை இருக்குது. அதாவது நிலைமை சரியில்லாத நேரத்தில் சில நிலைமைகளை வளர்க்க வேண்டியதை என்னோட கடமையாக நினச்சி சொல்கிறேன். பொதுவாக குரு உங்கள் ராசிநாதனுக்கு எந்த கிரகங்களும் மறையலைன்னா அந்த கிரகங்களும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஏன் சார் எங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அந்த கிரகங்களோட சேர்க்கை சரியில்லை. புரியுதா? இதுதான் பாயிண்ட்டு. அவங்களாம் கொடுக்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொடுக்க வைக்கல நிலைமையில தான் குரு இருக்கிறாரு. அவங்களெல்லாம் கொடுன்னு சொல்கிறாரு. குரு அவங்களெல்லாம் கொடு, என் ராசிக்காரனுக்கு கொடு, தனுசு ராசிக்காரனுக்கு கொடு, மூலத்துக்கு கொடு, போராட்டத்துக்கு கொடு, உத்திராட்டத்துக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அதை கேட்குற நிலைமையில் ஏன் இல்லைன்னா சேர்க்கை சரியில்லை. ராசிக்கு 4ஆம் இடத்துல ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்குது. சரியா நேர்களே? இக்கட்டான கூட்டணி அமைஞ்சிருக்குது. அதிலிருந்து சூரியன் வெளியே வரணும். ராசிக்கு வேண்டியவன் 9 கூடியவன் பாக்கிய ஸ்தானாபதி வெளியே வரணும். அடுத்து புதன் வெளியே வரணும். புதன் 7, 10 கூடியவன் கலஸ்தர ஸ்தானாபதி, கர்மஸ்தானாபதி வெளியே வரணும். இப்படி 2 பேரும் வெளியே வந்துட்டாங்கன்னா தனுசு ராசி கொஞ்சம் நிம்மதியாக பெருமூச்சு விடும். அது வரைக்கும் என்ன சார் செய்யணும்? 18ஆம் படி கற்பனசாமியை கும்பிடணும். 18 தத்துவங்களை ஃபாலோ பண்ணணும். 18 தத்துவம் என்னன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது நிறைய இருக்குது, திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 18 தத்துவம்னு என்ன? நம்ம வாழ்க்கைக்கு உண்டானது தான். 16 பெற்று பெருவாள் வாழுங்கிறாங்கல்ல. அதனால் என்ன? காமத்தை விடணும், கோபத்தை விடணும், அநியாயத்தை விடணும், அக்கிரமத்தை விடணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பார்க்கணும், நல்லதே செய்யணும். இந்த 3 நல்லது வந்துட்டாலே நமக்கு எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். சரியா? நல்லதை பார், நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதே நடக்கும். சரிண்ணா? எல்லாம் சொல்லிட்டு போகிற
ஆனால் என் நிலைமை அப்படி இல்லையே, நான் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை செய்ய விட மாட்டேங்கிறாங்களே, நான் பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட உதவி வர மாட்டேங்க, காசு வர மாட்டேங்க, என்ன செய்வேன் அப்படி சொல்கிறவங்க நான் சொல்கிற வேலையை பாருங்கள். சரியா, நான் செய்கிற சின்ன ஒரு பூஜையை பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க. அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நிலைப்பாடை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வழிபாடை சொல்கிறேன். நிலைப்பாடு என்ன சார் அப்படின்னா, சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார், நல்ல விசேஷம் அல்ல. சனி ராகு இணைவு டிசம்பர் 15 வரைக்கும் இருக்குது. 2025 டிசம்பர் 15 வரைக்கும் சனி ராகு இறைவு. ராகு 3ஆம் இடத்துக்கு வந்தாலுமே முக்கியமான பலன்கள் கொடுக்க மாட்டார். டிசம்பர் 15 மேலே தான் கொடுப்பாரு. ராசிக்கு 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் டேமேஜ் ஆகுது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4, 10, 9, 3. அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் டேமேஜ் ஆகுது. இதெல்லாம் ஆளுமே ஒரு முக்கியமானது ஒரு மனிதனுக்கு. ஸோ இந்த தேய்மானம் இது என்ன சொல்லுவாங்க, இதை தேய்மானம் சொல்கிறத காட்டில் இதை என்னென்னா இதில் சேதாரம். எஸ், இந்த 4 ஆதிபத்தியமும் சேதாரம் அடைகிறது. சேதாரம்னு என்ன, அங்கே இருக்கிற நல்ல காரியங்கள் நீர்த்து போகிறது. அந்த சேதாரத்துக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, சேதாரத்தை நீக்க கற்பனசாமி மந்திரத்தை சொல்லணும். ஓம் கற்பனசாமி துணை, ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமியை மினோ நம. இந்த மந்திரத்தை நான் டெக்ஸ்ட்டில் போட்டு விட்றேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்டாக போட்டு விட்றேன். இமேஜ் இருக்கும், அதை எடுத்து படிங்க. அதுபோக பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே பரிகாரம்னு ஒன்று இருக்குது. சரியா நேர்களே, பரிகாரம் அப்படின்னா ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறது கிடையாது, தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து பூஜிக்கணும். அதுபோக கன்னிராசி தனுசு ராசியில் நிறைய பேர் இழந்திருப்பீங்க, பொருளை இழந்திருப்பீங்க, சில விஷயங்கள் இழந்திருப்பீங்க, சில உடைமைகள் இழந்திருப்பீங்க. இழப்பு தான் நம்மளை ஒரு நிலை குலைய வைக்குது. ஒரு மனிதனுக்கு இழப்பு இல்லாமல் இருக்கணும். இழப்பு இல்லாமல் இருந்தானா அவன் நிலை குலையாமல் இருப்பான். இழப்பு தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சங்கடத்தை கொடுக்கு. அது உயிர் இழப்பாக இருந்தாலும் சரி, பொருள் இழப்பாக இருந்தாலும் சரி, எந்த இழப்பாக இருந்தாலும் சரி, இழந்ததை பெறணும். அதுக்காக போனவங்களாம் வரப்பட்ட மாண்டவர்கள் யாரும் வரப்போகிறது கிடையாது. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர்கள் வருவதில்லை. இருந்த போதிலும் நம்ம இழந்த பொருட்கள் நமக்கு திருப்பி வரணும். போன இடம், போன வீடு, போன காரு, ஏதோ ஒரு பொருள் இழந்து போச்சுன்னா திருப்பி வரணும்னா கற்பனசாமியை கும்பிடணும். எப்படி சார் கும்பிடணும் அப்படின்னா, கற்பனசாமி கோயிலுக்கு போகலாம். அவருக்கு நைவேத்தியம் முந்திரி பருப்பு வாங்கி கொண்டு போங்க, கற்கண்டு வாங்கி கொண்டு போய் கொடுங்க. கோயிலுக்கு போக முடியல சார், பக்கத்தில் கோயிலுன்னா வீட்டிலேயே கும்பிடுங்க. குத்து விளக்கு ஏற்றி வச்சு நெய்வேத்தியத்துக்கு முந்திரி பருப்பு வைங்க. அந்த பஞ்சாச்சாரத்தில் தண்ணியை ஊற்றுங்க. செப்பு பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள், பித்தளை பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அதில் முந்திரி பருப்பை போட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். 48 நாள் தொடர்ந்து கும்பிடுங்க. வெள்ளி செவ்வாய்லாம் பார்க்க வேண்டாம். தினமும் ஒன்று இரவு 6 மணிக்கு மேலே, இல்லைன்னா காலையில் 6 மணிக்கு முன்னே. 6 மணிக்கு முன்னாடி காலையில் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஆளுக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட லேட் ஆகும். நடைமுறைக்கு அது சாத்தியப்படுறது, அதை தான் சொல்லணும். அதனால் இரவு ஈவினிங் 6 மணிக்கு மேலே கும்பிடலாம். நீங்கள் என்ன நேரம் வேணாலும் கும்பிடலாம், 10 மணி வரைக்கும் கும்பிடலாம். சரியா, ஒரு அரை மணி நேரம் குத்து விளக்கு பொருத்தி வைங்க. 4 முந்திரி பருப்பை போடுங்க நெய்வேத்தியத்துக்கு. கற்பனசாமி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கற்பனசாமியை நமகான ஒரு 18 தடவை சொல்லுங்கள். 18 படிக்கு 18 தடவை சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுது. தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா இப்போதைக்கு அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை உங்களை காப்பதற்கு. சரியா, உங்களுக்கு பலன்கள்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லலை, வழிபாடைத்தான் சொல்கிறேன். பிரச்சனையிலேருந்து தீரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. பலன்கள்லாம் சும்மா நம்மளா சொல்கிறதான், ஜோடான பண்ணி சொல்கிறதான். அந்த நல்ல பலன்களோ, சாதகமான பதங்களோ, பாதகமான பலன்களோ அது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நேரங்காலம் சரியில்லை. சரியா நேர்களே, மாறணும். சித்திரை 1க்கு மேலே கொஞ்சம் மாறும். சித்திரை 1ன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு, ஏப்ரல் 15 ஆயிரும். இன்னும் அடுத்து வருகின்ற நாட்கள் கொஞ்சம் கஷ்டமான நாட்களாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து புதனும் மாறணும். புதன் கொஞ்சம் லேட்டாக தான் மாறுவார். புதன் மாறுறதுக்கு இந்த நாட்கள் இருக்குது. சரியா, புதன் இப்போதைக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல ஒரு சிக்கலில் தான் இருக்கிறாரு. அவர் மாறுறதுக்கும் இன்னும் நாட்கள் நிறைய இருக்கிறது. சரியா நேர்களே, புதன் பயிற்சிக்கும் 30 நாள் தான் மாறாரு. ஏப்ரல் 30ஆம் தேதி தான் மாறாரு. அவரும் சுக்கிரனும் 31/5 தான் மாறுறாரு. ஸோ சுக்கிரன், புதன், சூரியன் இவங்க 3 பேருமே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை விட்டு போகணும். அவங்க 3 பேருமே ராகு சனி பகவான் பிடியில் இருக்கிறாங்க. இந்த பிடியிலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் கற்பனசாமியை தான் கும்பிடணும். சரியா, அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ராகு சனி காம்பினேஷன் இருந்தாலும் கற்பனசாமியை தான் கும்பிடணும். ஸோ முக்கியமான 3 கிரகங்கள் 6-11 கூடிய சுக்கிரனும், 7-10 கூடிய புதனும், 9 கூடிய சூரியனும் 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு போகணும். சரியா, சொல்லிட்டேன் நான். திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை மந்திரமாக மாற வேண்டும். ஒரு சொல் மந்திரம். ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது நல்லபடியாக நிற்கணும். சரியா நேரில் சும்மா தொண பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் முந்தி அரை மணி நேரம்லாம் வீடியோ போடுவேன். லக்கணம், தசா புத்தி எல்லாம் சொன்னேன். யாரும் அது கேட்குறாங்களா தெரியல. இவன் என்னடா ஜோதிடம் சொல்கிறான், நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கே, சுருக்கமாக சொல்ல மாட்டேக்கானே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் உங்களுக்காகவே நான் வந்துடுறேன். சுருக்கமாக சொல்லிட்டு விடப்படுறேன். உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அது என்ன பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம், மூலத்தில் பிறந்திருக்கலாம், போராடத்தில் பிறந்திருக்கலாம், உத்திராடத்தில் பிறந்திருக்கலாம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க.
உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மே 15ஆம் தேதி வராரு. அதுக்கு மேலே சில மாற்றம் இருக்கும். எல்லாத்துக்கும் மாற்றம் இருக்கும்னா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் மாற்றம் இருக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் மாற்றம் இருக்கும். குரு பேர் சாணவனே எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு லபலபான்னு அடிக்காதீங்க. எல்லாத்துக்கும் கிடைக்காது. இன்றைக்கி அதை யாரும் சொல்கிறது கிடையாது வீடியோவில். சரியா? குரு பேர் சாணவனே தனுசு ராசி அப்படியே திருப்பி போட்டுருவாங்க, குப்புற போட்டுருவாங்க, எல்லாமே மாறி போயிடும் அப்படிங்கிறாங்க. அது வல்ல. குருவும் சில பேர் குறிப்பிட்டவருக்கு தான் கொடுப்பார் பலன்களை. சரியா? ரைட்டு. அதை நான் குரு பயிற்சிக்கு பலன்கள் போடலை, அதில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ குரு பயிற்சி நடந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சி நடந்தாலும் சரி, சனி பயிற்சி நடந்தாலும் சரி, எந்த பயிற்சி நடந்தாலுமே இப்போதைக்கு 18ஆம் படி கருப்பண்ணசாமி காலில் விழுறது தான் உங்களுக்கு உகந்தது. அவருடைய பாதத்தை பொற்படியை நீங்கள் வணங்கினீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். சொல்லியாச்சு, எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லியாச்சு. வருகிற மார்ச் 29ஆம் தேதி கிரகணம் நடக்குது. 30ஆம் தேதி கோயிலுக்கு போங்க, விநாயகர் கோயிலுக்கு போங்க, 18ஆம் படி கருப்பசாமி கும்பிடுங்க. 18ஆம் படி கருப்பசாமிங்கிறது பேர் தான். கருப்பண்ணசாமி கோயிலுக்கும் போகலாம். சரியா? அவர் ஐயப்பனுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறார். ஐயப்பனுக்கு ஒரு அம்சமாக இருக்கிறதுனால தான் 18 படிங்கிறோம். ஸோ கருப்பண்ணசாமி கோயிலுக்கும் போகலாம், பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். பெருமாள் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு. பெருமாள் கோயிலே கருப்பசாமி சந்நிதி இருக்கும். இல்லைனா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அவரும் எல்லாமே ரிலேட்டட் தான். கருப்பசாமி, ஐயனார், ஐயப்பன், ஆஞ்சநேயர், சனி பகவான், இவங்க 5 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் உள்ள கிரகம் தான். 5 பேருமே ஒரு முகம்தான். சரியா? ஒரு முகத்தில் கண்ணு, காது, மூக்கு, வாய், பல்லு இருக்கிற மாதிரி இவங்க எல்லாமே ஒரு முகம்தான். சரி? ஒரு முகத்தில் உள்ள பல அங்கங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தெய்வத்தினாலும் கும்பிடுங்க. தெய்வத்துக்குள்ளே பேதம் இல்லை, மனுஷனுக்குள்ளே தான் பேதம் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போதைக்கு கருப்பண்ணசாமியை விடாமல் கும்பிடுங்க. தனுசு ராசிக்கு நல்லது நடக்கும். என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி. குறிப்பாக சனி மகா திசை நடக்கிறவங்களும் கும்பிடுங்க. ராகு திசை நடக்கும். சரியா? ராகு திசை மத்தியம வயதில் நடக்கும். உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி, மூலத்தில் பிறந்தாலும் சரி, போடாத்தில் பிறந்தாலும் சரி, ராகு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக கும்பிட வேண்டும். குறிப்பாக ஒரு 20 வயசுலேருந்து 60 வயது வரைக்கும், 20 to 60 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு இவரை விட்டால் வேறு யாரும் இல்லை. சரியா? இவர் தான் காப்பாற்றணும். கருப்பண்ணசாமி தான் காப்பாற்றணும். ஸோ 20 வயதிலிருந்து 60 வயதில் இருக்கிறவங்க, தனுசு ராசியில் சேர்ந்தவங்க கண்டிப்பாக கருப்பண்ணசாமியை கும்பிடுங்க. டெய்லி கும்பிட முடியலன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் 3 to 4:30 கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போங்க, அபிஷேக பொருள் கொடுங்க, அவரை கும்பிடுங்க. இல்லைனா சனிக்கிழமை இரவு 8 to 9 அவரை கும்பிடுங்க, அவர் கோயிலுக்கு போங்க. வாரம் முடியலன்னா மாதம் கடைசி சனிக்கிழமை போய் கும்பிடுங்க. ஸோ இவ்வளோதாங்க வழிபாடு. இதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த 20 வயசுலேருந்து தனுசு ராசியில் 20 வயசுலேருந்து 60 வயது இருக்கிறவர்கள், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வழிபாடு செய்யுங்க. ராகு திசையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ராகு 3ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு. சனி பகவான் மாதிரி தான் ஆக்கி பண்ணுவார். வீடு கொடுத்த சனி பகவான் நல்ல நிலைமையில் இல்லை. சரியா? 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுயசாரத்தில் போகிறாரு. அவர் சுயசாரத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 மாதம் போவார். மார்ச்சிலிருந்து ஏப்ரலில் அடுத்த ஜூன் வரைக்கும் போவார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 மாதத்துக்கு நெருக்கடியாக தான் இருக்கும். நான் சொல்லிடுறேன். இதில் இடையில அப்பப்போ சில ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அதையும் சொல்லுவேன். ஆனால் நிலவரம் இதுதான். சரியா? நிலவரம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, நிலவரம் கலவரமாக தான் இருக்குது. அந்த கலவரத்திலேருந்து காப்பாற்றணும்னா கருப்பண்ணசாமியை கும்பிடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசினியருக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்போம்.